கிரிக்கெட் மைதானத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்று வீடியோ வெளியிட்டது தான் என தனக்கு அமைச்சர் சரத் தரப்பிலிருந்து மிரட்டல் வருவதாக காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்த திமுக ஜென்சி அணியைச் சேர்ந்த நபர் தவிக பின் நிர்வாகியை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? முதல்வர் குறித்தும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி வந்த ஜென்சி அணியை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்தான் அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் ஐபிஎல் போட்டி ஒன்றில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டதாக கூறியிருந்தார்கள். அதுக்கு முன்பாக அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாம்பரத்திலும் புகார் அளித்திருந்தார். அவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாக பேசக்கூடிய பெண்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரானது கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூரை சேர்ந்த லூது சகாயமரி என்பவர் தான் இந்த புகார் அளித்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் அதிமுக என்ற பெயரில் தொடங்கி கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழக கட்சியை பற்றியும் அவரது முதலமைச்சர் பற்றியும் ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்து வந்ததாகவும் ஜூன் 4ஆம் தேதி ஆர்ஜே சரண் ஜெயராமன் என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் சரண் என்பவர் என்னுடைய வீடியோவை எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறாக பேசியதோடு மட்டுமில்லாமல் திமுக கட்சிக்கு சாதகமாக பேசி வீடியோக்களை வெளியிட்டதாகவும் தன்னை தனிப்பட்ட முறையிலும் உருவக்கேலி செய்ததோடு தன்னை கொச்சைப்படுத்தும் வகையில் அவர் பேசியதாகவும் தன்னை செருப்பால் அடிப்பது துடைப்பத்தால் அடிப்பது போன்ற வகையில் கேலி செய்து பேசி வீடியோவை வெளியிட்டதனால தனக்கு மன உளைச்சலானதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று புகார் அளித்தார். அடிப்படையில் 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தாம்பரத்தை சேர்ந்த சரண்ராஜ் என்ற சரண் ஜெயராமன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்தவர் என்பதும் ஜென்சி அணியில் இருப்பவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தாம்பரத்தில் வைத்து கைது செய்து தற்போது அவரை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்தான் சரத்குமார் போதை பொருள் பயன்படுத்தி கொண்ட வீடியோவை வெளியிட்டதாக இவர் மீது ஏற்கனவே பேசுபொருளாகவும் பல்வேறு தகவல்களை அவர் வீடியோக்களாக சமூக வலைத்தளத்தில் பரப்பி வரக்கூடிய நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்ட போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அவரிடம் கொளத்தூர் போலீசார் ரகசிய இடத்தில் வச்சு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.